அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்ருக்கோம். பட் உங்ககிட்ட நான் ஆர்கேவிலே போகிறேன்னு சொன்னேன். பட் இதுதான் உங்கள் டக்கா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணேன். சம்பவம் கொஞ்சம் அங்கே ஆன்காராவில் நேட்டோனுடைய சம்மிட்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. காலையில் தாக்கல் நடந்ததுக்கப்புறம் ஈரான் தரப்புலையும் பதில் அறிக்கைகள் ப்ளஸ் ட்ரம்ப்பும் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் ஜெலன்ஸ்கி வேறு அங்கே போயிருக்கிறார், ஒரு ஜாக்பாட் அடிச்சதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. 2 யுத்தத்துக்கு தொடக்கி வச்சிட்டாங்க விழாவை. மறுபடியும் ஈரான் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குத்து விளக்கு ஏற்றி ரைட் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. அங்கே ரஷ்யா விவகாரத்துலேயும் எந்த பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. அங்கேயும் குத்து விளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட் செலோ இனிமேட்டு நம்ம முதல்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயாராக இருங்க. அதுவும் குறிப்பாக இன்று இரவு ஈரான் மீது இன்னும் அதிகமான தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. ஏன் இப்படி சொல்கிறேன்? ஏன் அங்கே அமெரிக்கா தரப்பில் கேன்சல் பண்ணாங்க, ஈரான் தரப்பில் என்ன மாதிரிலாம் ரெடியாக இருக்காங்க, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். அனைத்து ஒப்பந்தத்தையும் 14 அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டில் போட்ட சைனை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம், ஷார்ட்டாக பேசலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நாளையிலிருந்து 3 வீடியோவாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா மறுபடியும் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான அந்த ஒப்பந்தத்தில் நிறைய மிஸ்கால்குலேஷன் இருக்குது. அவங்க ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா இடைத்தரகராக இருந்த ஒன்று பாகிஸ்தான் ஆகுது, இல்லைங்க அக்ரிமெண்ட் இது தான் போட்டங்க அப்படின்னு அவங்களும் கரெக்டாக சொல்லலை. ஈரான் தரப்பில் அக்ரிமெண்ட்டை போட்டிருந்தா கூட ஒரு சில விஷயங்கள் இல்லை நாங்கள் ஒத்துக்கலைன்றாங்க. அமெரிக்க தரப்பில் நீங்கள் ஒத்து தான் ஆகணுன்றாங்க. இந்த மாதிரியான கான்ட்ராவர்சியெல்லாம் இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு அமெரிக்க தரப்பில் தெளிவுபடுத்திட்டாங்க. சரி, எந்த இடத்துல தெளிவுபடுத்தினாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ துருக்கியினுடைய தலைநகர் ஆங்காராவில் பெரிய ஒரு நேட்டோனுடைய சம்மிட் நடந்தது. அந்த நேட்டோனுடைய சம்மிட்டில் ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கிறாரு. நேற்று எர்டகன் அவர்கள்கிட்ட தனிப்பட்ட ஒரு மீட்லாம் நடந்தது. எர்டகன் அவர்கள்கிட்ட ஒரு மீட் நடந்தது. அப்புறம் ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு மீட் நடந்தது. இன்னும் ஒரு சில தலைவர்கள்கிட்டலாம் அடுத்தடுத்த மீட் நடந்தது, சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் எப்போவுமே என்ன கேட்பாங்க? மற்ற எந்த கொஷினும் கிடையாது. ஈரான் விவகாரத்தை பற்றி தான் அதிகமான கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. மிக அதிகமான கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. நம்ம எப்படிங்க அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள்கிட்ட கேள்வி கேளுங்கப்பானா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வேறு எங்கேயாவது இழுத்து பிடிச்சிட்டு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் வசமாக சிக்கின உடனே நிறைய விஷயங்கள் பேசினாங்க. பட் அதற்கு முன்பு நம்ம ஜெலன்ஸ்கி கிட்டே போயிட்டு வந்துடலாமே. ஏன்னா மனுஷன் ஒரே ஹாப்பி மூடில் இருக்கிறாரு. இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆனது ஈரான் விவகாரத்தில், அதுக்கெல்லாம் முன்பு ஜெலன்ஸ்கியோட இந்த சந்தோஷ மூடு பார்த்திங்கன்னா தெரியும். தனது எக்ஸல பதிவில் கடந்த 24 மணி நேரத்தில் மனுஷன் எவ்வளோ பிஸியாக இருக்கிறார் அப்படின்றத நீங்களே பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நான் அங்கே போய் தரை இறங்கினதுலேருந்து இப்போ லேட்டஸ்ட் சந்திப்புலேருந்து போட்டிருக்கிறாரு. இப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சந்திப்பு நடந்தது, எங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தது, எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்ததுன்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட சந்திப்பு முடிஞ்சதுன்னாங்க. அப்புறம் ஐரோப்பானுடைய தலைவர் உர்சுலா வான் டெர் லியான் அவர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் ட்ரோன் டீலெல்லாம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பல்கேரியானுடைய பிரைம் மினிஸ்டர் ரூமன் ரெதோவ் அவர்கள்கிட்ட அடுத்தடுத்த ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட் நாட்டோட டெவலப்மெண்ட்டை பற்றியும் ப்ளஸ் சேம் ஆயுத ஒப்பந்தங்கள்லாம் பெரிய அளவுக்கு நாங்கள் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியனுடைய பிரசிடெண்ட்டை பார்க்குறாரு. ஒரு 100 மில்லியனுக்கு மேலே அவங்க அலோகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆயுத ப்ரொடக்ஷனுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செனட்டனுடைய முக்கிய தலைவர்களை சந்திக்கிறாரு. அவங்க எல்லாருமே ஜெலன்ஸ்கி டன் ஏ குட் ஜாப், நாங்கள் பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டர் இருக்கு இல்லையா, அது நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு ட்ரம்ப்புக்கிட்ட பேசிட்டோம், உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், அதுக்கான கம்பெனியும் நாங்கள் கூட்டிகிட்டு எல்லாமே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐரோப்பானுடைய கவுன்சிலினுடைய தலைவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, சந்தோஷமான நிகழ்வு தான்,
முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஸி கேப்லேயும் வந்து நாங்கள் ரஷ்யா மீது தாக்குதல் 800 கிலோமீட்டர் 1400 1500 கிலோமீட்டர் ரஃப்லி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை இன்றைக்கி கூட நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம். இன்றைக்கி எங்கள் ட்ரோன் வந்து வேட்டையாடிட்டு இருந்தது அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் கன்னத்தை 2 தேய்ச்சிட்டு நல்லா பவுடர்லாம் தேய்ச்சி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டை போடுறோன்ற மாதிரிலாம் சொல்லி சந்தோஷப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாமே ட்ரோன் அக்ரிமெண்ட்டு தான். அதுக்கப்புறம் அன்காரானுடைய தலைவர் இதெல்லாம் நான் ரிவேர்ஸில் சொல்லிட்டு வரேன். அதாவது இப்போ இருந்து லாஸ்ட்டு அந்த ஆரம்பித்தாங்களா அதுன்னு சொல்லி வரேன். டென்மார்க்கினுடைய தலைவர் ப்ரடஸ்கியன் அவர்கள் அந்த அம்மா சந்திக்கிறாங்க, அக்ரிமெண்ட்டை போடுறாங்க, ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனுக்கு கையெழுத்து போடுறாங்க. ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்கு டென்மார்க் பர்சனலி பெரிய அளவுக்கான ஒரு ஃபண்டு ரிலீஸ் பண்ண தயாராக இருக்காங்க. ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த அளவுக்கு ஒப்பந்தம் போட முடியுமோ அவங்களும் போட்டிருக்காங்க. நார்வேனுடைய தலைவர் அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, சந்தோஷமாக இருப்பா, அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நெதர்லாண்டு அவரும் வந்து ட்ரோன் ப்ரொடக்ஷன் மீது எல்லாமே என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க, ஓகே பண்ணுறாங்க. பின்லாந்துடைய ஸ்டப் அவர்கள் அவரும் சந்திக்கிறாரு. அப்போ ஓய்வே இல்லைங்க மனுஷன். பின்லாந்துடைய ஸ்டப் அவர்கள் சந்தித்ததுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு தலைவர் வந்து சந்திக்கிறாங்க. அங்கேயும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன்றாங்க. அதாவது கெனடா வந்து $90 மில்லியன் மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ட்ரோன் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ட்ரோன் டீல் அந்த நாட்டை வந்து நாங்கள் ஒருங்கிணைத்து அடுத்த யுத்த களத்தை வந்து எப்படி கொண்டு போகிறது என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மீட்டில் நான் என்ன பேசினேன், எப்படி செஞ்சேன் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக மனுஷன் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறாரு. அப்புறம் மனைவியோட இந்த ஒரு மீட்டுக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தார். கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 நிமிஷமாக இதை வந்து தொகுத்து வழங்கியிருக்கேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? என்னங்க தோணுது? ரஷ்யா உக்ரைன் வார் வந்து முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா? விளக்கை ஏற்றி தொடக்கி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தொடக்கி வச்சிட்டாங்க, பெரிய அளவுக்கு தொடக்கி வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்போட சந்திப்பை நான் இடையில் பேசுகிறேன். முதல்ல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்? பத்திரிகையாளர்கள் ஒட்டுமொத்த கேள்வி யார்? எரடகன் அவர்கள் கூட இருக்கும்போதும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட இருக்கும்போதும் இல்லை மற்ற சந்திப்பிலும் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நான் ரத்து செய்கிறேன்னு காலையில் சொன்னதுக்கப்புறம் கச்சா எண்ணெயோட விலை வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. குரூடாயிலோட விலை வந்து $77.98 இருந்தது. நாளைக்கு இன்னும் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐயா இப்போ தாங்க ஐயா இது வந்து விலை குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தோம், ஏதோ கொஞ்சம் எங்களுக்கும் குறையும்னு நினச்சோம். பட் மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு போய் விட்டுருவாங்க போல் அப்படின்னு ஒரு சோகமான செய்தி. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் ரத்து பண்ணதுனால இனி ஈரானுடைய கப்பல்கள் எதுவும் வெளியேற முடியாது. பொருளாதார தடையின் கீழ் நாங்கள் விலக்குகள் கொடுத்த அத்தனை கப்பல்களும் இனி நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல தடுத்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே 4 கப்பல்களை வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறது அமெரிக்கா. அதனால் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், ஏன்னா அவங்க எங்களுடைய ஒப்பந்தங்களை ஃபாலோ பண்ணல, தொடர்ந்து சர்வதேச கடல் பகுதியில் வெசல்ஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்க, இனி நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஈரான் வந்து என்னை கொல்ல பார்த்தாங்க, லக்கீலி நான் வந்து உயிரோடு இருக்கேன், இல்லைனா நான் வந்து என்றைக்கே இருந்திருப்பேன். தொடர்ந்து என்னை வந்து இதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு உடம்புல வந்து கேன்சர் மாதிரி பிடிச்சாங்கன்னா அந்த உடம்பையே அரிச்சிருன்ற மாதிரி இந்த நாட்டுக்கு பிடிச்ச கேன்சர் வந்து ஈரான். அது உடனடியாக நம்ம வெட்டி எறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. எரடகன் அவர்கள் வந்து எனக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டுக்கிறாரு. உடனே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, தலைவரே அவங்க உங்கள் பக்கம் இணைந்து ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கா அப்படின்னோடனே நகி நான் இல்லை அப்படின்னா அவர் ஈரானுக்கு ஆதரவாக ஃபைட் பண்ணியிருப்பார். நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இன்றைக்கி அவர் அமைதியாக கையை கட்டிட்டு உட்காந்துருக்கிறாருன்னு அவர் கூட தலைவரே அடித்து நொறுக்குறீங்களே அப்படின்னு அவர் கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பார். தொடர்ந்து ஈரான் எவ்ரிடே அவங்க அக்ரிமெண்ட் போட்ட அன்னையிலிருந்து வயலேட்டை மீறி இருக்காங்க. அதாவது நாங்கள் போட்ட எல்லா அக்ரிமெண்ட்டும் மீறிட்டாங்க அக்ரிமெண்ட்டை. சரி, அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி ஊர்வலத்தில் ஒரு லுனாட்டிக் பீப்புள்ஸ், அது என்னமோ அந்த வார்த்தை அப்படி தான் சொன்னார், ஒரு மாதிரி லுனாட்டிக் பீப்புள்ஸ், டெரரிஸ்ட் பீப்புள்ஸ், இந்த பூமியில் இருக்க தகுதி இல்லாத ஒரு பீப்புள்ஸ்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க. மறுபடியும் டெத் டு அமெரிக்கா, அது என்னுடைய புகைப்படத்தை மாற்றி இப்படி சாத்தான் மேலே கல் எறியெல்லாம் வந்து என்ன வகையான இனி நடவடிக்கைன்னு தெரியல, வேஸ்ட் ஆஃப் டைம்.
இனி அவங்கக்கிட்ட வந்து நான் பேசுகிறது எல்லாமே எங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல். இனி நாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருக்கோம். மேபி டுநைட் வில் பி ஹிட் ஹார்ட், வெரி ஹார்டு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் இறுதி ஊர்வலம் தொடங்குறதுக்கு முன்பு தனிப்பட்ட முறையில் பாகிஸ்தானுக்கிட்ட சொல்லி பர்மிஷன் கேட்டாங்க. ஐயா அது என்ன சொன்ன, ப்ளீஸ் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு எங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சாங்க. சரி அவங்க ப்ளீஸ்ன்னு கேட்குறாங்களேன்றதுனால நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் 3 to 4 வெசல்ஸ் மீது தாக்கல் நடத்தலாமா? அப்போ நீங்கள் கேட்டதின் அடிப்படையில் தாக்கல் நடத்தாமல் போது அது எங்களுக்கு கொடுத்த நீ பரிசா? நாங்கள் நடத்தியிருந்தோன்னா ஒரே இடத்துல உங்கள் தலைவர்கள் அத்தனையும் கொண்டிருக்க முடியும். ஆனால் நாங்கள் இதெல்லாம் விட்டு வைத்தோம். ஏன்? நன்மைக்காக, உலக நன்மைக்காக. ஆனால் நீங்கள் மாறாக எனக்கு என்ன பரிசு அளிக்கிறீர்கள்? வெசல்ஸ் மீது தாக்கல் நடத்துகிறீர்கள். நான் மற்றொன்றையும் கூற விரும்புகிறேன். அவங்கக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அக்ரிமெண்ட்டில் சரின்றாங்க, வெளியே வந்தால் இல்லைன்றாங்க. அக்ரிமெண்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க, இந்த பக்கம் வந்தால் நான் சொல்லவே இல்லைன்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு அக்ரிமெண்ட்டை என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. இவ்வளோ பொய். தே ஆல் ஆர் லையர்ஸ், ஆல் ஆர் ஃபேக் நியூஸ். அங்கே உட்காந்து அக்ரிமெண்ட்டை போட்டு பாகிஸ்தான் ஒத்துக்கிறாங்க, எல்லாமே கரெக்டுன்றாங்க. திடீர்னு வெளியே வந்து நாங்கள் அது ஒத்துக்கலை இது ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காருக்கு ஐலேண்டை ஒன்று சீஸ் பண்ணணும், இல்லைனா தாக்கல் நடத்தணும். அவங்க 90% ஏற்றுமதியை நாங்கள் இத்தனை நாள் விட்டு வைத்தோம். இனி நேற்று நைட்டே லைட்டாக டெஸ்ட் எடுத்திருக்கோம். இனி அதுக்கான முழுமையான விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க. இன்னும் எங்களுக்கு நிறைய பெண்டிங் இருக்குது. அவங்களோட பிரிட்ஜஸ், எலக்ட்ரிக் பிளான்ட், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே பெண்டிங் இருக்குது. கார் கையில் இன்க்ளூடிங். இனி நாங்கள் தாக்கல் நடத்தணுமா வேண்டாமான்றது ஈரான் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அப்போ இவர் குறுக்கிட்டு, யார், பீட்டர் எக்ஸத் அவர்கள் குறுக்கிட்டு, இல்லை எவ்ரிதிங் வில் பி ரெடி, அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து அரெஸ்ட் பண்ண தயாராகிட்டாங்க, நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் அப்படின்ற வார்த்தையும் சொல்கிறாங்க. அப்போ ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு உங்களுடைய ட்ரோன், ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து இனி பெரிய அளவுக்கு வேலை கொடுக்க போது, நல்ல அக்ரிமெண்ட்டு, உங்களுக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் என்பது நடத்தியிருந்தாங்க. பக்ரைன் அண்டு குவைத் 2 இடத்துலையுமே ரெட் அலர்ட். மற்ற இடத்துல எங்கேயும் கை வைக்கல. இந்த 2 இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சார்பாக வந்து கிளியராக நாங்கள் யுத்தத்துக்கு தயார் அப்படின்றது அறைகோவலும் எடுத்துட்டாங்க. இப்போ ஐதுல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம், அவங்க பேர குழந்தைங்க, இன்னும் மற்ற குடும்பத்தாரெலாம் இறந்து போனாங்கல்ல, எல்லாமே ஈராக்கில் இருக்கக்கூடிய நஜாஃப், அங்கே தான் வந்து அவங்க ஈரானுடைய மிக முக்கிய ஷியா இஸ்லாம் பிரிவு மக்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த இடத்துல இறுதி ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் வந்து அராக்சி அவர்களும் பெசஸ்கியன் அவர்களும் மாட்டிக்கிட்டாங்க. திடீர்னு யுத்தம் நடக்குது, அவர் அவசரமாக ஈரானுக்கு போகணும். மக்கள்லாம் அவரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவா ஏன் திடீர்னு இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி பயந்துட்டாங்க அவங்க. திடீர்னு உள்ளே வந்து யாராவது எதனா பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு போட்டு நெருக்கிட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி. இந்த வீடியோ பற்றி அதுக்கப்புறம் ரோலிங் ஆனதுக்கப்புறம் வரும் பாருங்கள், நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அப்போ ஈரான் தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நான் பொய் பேசுகிறேன்னா நீங்கள் பொய் பேசுகிறேங்கண்ணா, ஆல்வேஸ் லையர். இந்த உலகத்தில் ஒரு பொய் மூட்டைகளை சுமந்து கொண்டு சுற்றுகின்ற ஒரு நபர் யார் என்றால் அது அமெரிக்கா தான். அது ட்ரம்ப் இது வரைக்கும் வாழ்க்கையிலே என்றைக்காவது உண்மையை பேசியிருக்கிறாரா? பொய்யை மட்டுமே பேசி, பொய்யை மட்டுமே விதைத்து, பொய்யை மட்டுமே தூவுகின்ற இவர் எங்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்துவதான் கேலிபோஃப் அவர்கள் உடனே தன்னை எதிர்கருத்தை சொல்ல, நாங்கள் எந்த நிலையிலும் தயாராக இருக்கு, இனி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை இழுத்து மூடு சண்முகம் அப்படின்ட்டாங்க, கேட்டை இழுத்து போடுன்ட்டாங்க. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அதே கதை தான். இவங்க நான் இதுக்கப்புறம் ஈரான் கப்பலில் போக விட மாட்டேன்ட்டாங்க. இவங்க நீங்கள் தைரியமாக க்ரூட் ஆயிலை வாங்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு வகையில் ரிசல்ட்டு கிடைச்சாதான் இது தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் ஏதோ குறைஞ்ச வந்த மாதிரி தெரிந்தது தாக்குதுன்னு. ஒரு 2 நாளில் ஒரு பெரிய தாக்கல் நடக்க போதா, இல்லை பாகிஸ்தான் வந்து அண்ணேன்னு ஓடி வர போகிறாங்களான்னு தெரியல. இல்லை ஒருவேளை நேட்டோவில் சீன் போகிறதுக்காக இப்படி பண்ணுறாரான்னா இல்லை. உளவு விமானங்களும் P-8 பொசைடனும் இன்றைக்கி காலையிலிருந்து அந்த பகுதியில் பறந்துட்டு தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நம்பலாம். க்ரூட் ஆயிலோட விலை ஏறும், வாங்கி போட்டிங்கன்னா ஷேரில் உங்களுக்கு நல்ல கெயின் கிடைக்கும், நீங்கள் நம்பலாம். இப்போ $77 இருந்ததா, ரைட்டு, நாளைக்கு இன்னும் எத்தனை டாலர் ஏறப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். சரி, இப்போ ஜெலன்ஸ்கியோட மீட்டில் என்ன சொல்லியிருக்கிறார்? ஜெலன்ஸ்கியோட சந்தோஷம் என்னென்னா, அத்தனை நாடுகள் போடாத ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை வந்து இனி தயாரிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் ஆயுத ஷார்ட்டேஜ் அது இது கேட்க மாட்டேல்ல, ரைட்டு. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2,
ஜெலன்ஸ்கி வந்து அங்கே மாஸ்கோவுடைய மற்ற இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மீது தாக்கல் நடத்துவது நல்லது தான். அப்போ தான் யுத்தக்களம் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா உக்ரைன் வந்து ஒரு கிரேட் ஃப்யூச்சர் இருக்குது. சட் ஏ பியூட்டிஃபுல் லேண்டு, கிரேட் அசட், ஒண்டர்ஃபுல் பீப்புள். இவங்க எல்லாமே ஒயிட் ஹவுஸோட நெருக்கமாக இருக்கிறாங்க. அதனால் இனி எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, எப்போ நீங்கள் ஏதோ மாஸ்கோவுக்கு போக தயாராக இருக்கீங்களா, பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கீங்களா? ப்ராபபிளி உக்ரைன் ஜெலன்ஸ்கி வந்து இவர் ஒரு ரஃப் கை அப்படின்ட்டாரு, அவரு ஒரு ரஃப் கை. இந்த கை எல்லாம் பேச்சுவார்த்தை கொண்டு வந்து என்னால் ஒரு நாள்லேயே போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும், ஆனால் இந்த கை கிட்டலாம் எதுவும் முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே ஜெலன்ஸ்கி குறுக்கிட்டு, ஐயா இப்போ நீ மாஸ்கோ போனீங்கன்னா வெறும் ட்ரோன் மலையாக பொழிஞ்சிட்ருக்கும், நீங்கள் இப்போ போகாதீங்க, நாட் சேஃப்னு சொன்ன உடனே அப்படி கலன்னு உண்டியலில் காசு போட்ட மாதிரி எல்லோரும் சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் ஜெலன்ஸ்கியும் ஓரளவுக்கு அமெரிக்கா பாசிட்டிவ் மோடு கொடுத்துட்டாங்க. அப்போ அன்றைக்கி நீங்கள் புட்டின் கிட்ட பேசுனீங்களே, போர் நிறுத்தம் கொண்டு வரலாம் சொன்னீங்களே, இந்த நேட்டோவில் வந்து முடிவெடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே, இப்போ கூட எனக்கு விருப்பம்தான், போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு விருப்பம்தான், பட் நிறைய தாக்கல் நடத்துகிறாங்க, மக்களை கொல்றாங்க, அது எல்லாமே நிறுத்தணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த குண்டு மட்டும் இல்லாமல் ஸ்பெயின் நாடை வந்து ஒட்டுமொத்தமாகவே அதாவது டென்ஷன் ஆகிட்டு அந்த வர்த்தகத்தை ஒட்டுமொத்தமாக துண்டிக்கிறேன்ட்டார். இனி ஸ்பெயினு காலி பண்ணுறதான் என் வேலைன்ட்டார். எப்போ ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது போர் விமானங்கள், நேட்டோ நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய நேட்டோ நிலைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரோ, இனி அவங்கக்கிட்ட பேச்சு கிடையாது, ரெஸ்கல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கடுமையான வார்த்தைகளை ஸ்பெயின் வந்து நம்பூர் பாஷையில் சொல்லணும்னா அப்படியெல்லாம் திட்டாரு. அந்தளவுக்கு. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, கிரீன்லேண்டு பொறுத்த வரைக்கும் இனி எங்களுக்கு தான் சொந்தம், ஏன்னா எங்களுடைய சேஃப்டிக்காகன்னு சொன்னேன். உடனே டென்மார்க்குடைய பிரசிடென்ட் பிரடஸ்கின் அவர்கள் பேசும்போது, கிரீன்லேந்து மீது நாங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்தால் பாதுகாப்போம், அதே மீறி அமெரிக்கா நுழைய முடிஞ்சாங்கன்னா ஆர்டிகல் 5 நாங்கள் பயன்படுத்த தயாராக இருக்கும், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இரண்டுமே மார்க் ரூட்டே அவர்களை வச்சு தான் பேசுகிறாங்க. மார்க் ரூட்டே என்ன சொல்கிறாரு, சொல்லும் போதெல்லாம் அப்பா சூப்பர்ப்பா, வெரி குட்ப்பா அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு சிரிச்சிட்டு ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை மார்க் ரூட்டே அவர்கள் நியாயப்படுத்துகிறார். ஏன்னா ஈரான் வந்து இந்த தாக்குதல் அப்சல்யூட் நெசசரி, தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வைலேட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் லாவை வைலேட் பண்ணுறவங்களுக்கு மீது தக்க பாடம் புகுற்ற வேண்டும். அதே சமயத்தில் புட்டின் அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நான் கூற விரும்புகிறேன், ஒரு காலமும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது, இனி எங்களின் வெற்றி உறுதியளிக்கப்பட்டது, எழுதி வைக்கப்பட்டது. நீங்கள் உக்ரைனை தாக்கல் நடத்தினார்கள், உங்களுக்கு பதிலடி தாக்கல் நடத்துவார்கள், நிச்சயம் எங்களுக்கான ஆயுதங்கள் உங்களுக்கு பதில் சொல்லும். புடின் அவர்கள் என்று பிடித்த பகுதியை விட்டு விலகுகிறாரோ அன்றுதான் இந்த போர் நிறுத்தத்துக்கான அறிகுறின்றார். என்னப்பா ஜெலன்ஸ்கி கூட இப்படி வெறி பிடிச்சி பேசலையாப்பா, நீ என்னப்பா இவ்வளோ வெறி பிடிச்சி பேசுகிறேன்னும் போது பத்திரிகையாளர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், தலைவரே மார்க் ரூட்டே இதெல்லாம் ரூட்டு போட்டு நல்லா பேசுகிறீங்களே, உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பெருமனுஷன் கோட்டசாமி என்ன சொன்னார், ஸ்பெயினை கேவலமாக திட்டினார், கிரீன்லேண்டை எங்களோட இணைக்க போகிறோன்னு சொல்கிறாரு, உங்களோட பதில் என்ன அப்படின்போது வந்து அது வந்து போய் யுவர் ஆனர் அப்படின்னு தடுமாறுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து தடுமாறின விஷயத்தையும் வந்து பார்க்குறேன். பட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கூலாக சிரியாவிலிருந்து கிளம்பி போன இவர் பாட்டியும் பேரனும், ஐ மீன் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் மனுஷன் காலை தூங்கி வந்து ஒரு ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டார். சும்மாடி ஒரு ஜாக்கிங்காக போயிட்டு என்னப்பா நடக்குதுன்னு கண்ணாடி வந்து மனுஷன் தூங்கும்போது கூட கட்டலன்னு நினைக்கிறேன். இங்கே சிரியாவில் போட்ட கண்ணாடியை வந்து கிளம்பி அங்கே கூட கழட்டவே கிடையாது. அடுத்து வந்து செக் ரிப்பப்ளிக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் பேப்ஸ் அவர்கள் மட்டும்தான் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், இதெல்லாம் போர் என்பது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல, யாருமே இங்கே அமைதி பேச்சே நடத்தலைன்றாங்க. அவங்க ஜார்ஜியா மெலோனி அவர்கள் அவங்களும் ட்ரம்ப்பும் பார்த்தா கண்டமேனிக்கு திட்டிக்கிட்டாங்க, அப்படி இப்படின்லாம் இருந்தாங்கல்ல, ஒரே சிரித்த முகமாக கை கொடுத்துட்டு எனக்கு ஆயுதமாக மருத்துவமனையா அப்படின்னா எனக்கு மருத்துவமனை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா மீது என்று 3லிருந்து 4 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. பிளாக் சி கடல் பகுதியில் ரஷ்யாவுக்கு இறக்குமதி செய்த ஒரு எண்ணெய் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சிரியானுடைய அகமது அல் சஹாரா அவர்களுடைய சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பில் என்ன பேசினாங்க, இன்னும் என்னெல்லாம் முடிவு எடுக்கப்பட்டதுன்னு நாளைக்கு பதிவில் சொல்கிறேன், தயாராக இருங்க.
இன்று இரவோ நாளையோ தாக்கல் நடத்துவதற்கு தயாராக இருங்க. நம்ம ஈரானுக்கு பயணம் பண்ணுறதுக்கு தயாராகிடுங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.